Taste the Daily. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தொழிற்சங்க அங்கீகார தேர்தலை முன்னிட்டு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி ஈடுபட்டார். அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் தாடிம ராசு முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தலைமையில் அதவத்தூணர் அரிசி ஆலை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக திருச்சி மேற்கு வட்டார செயல்முறை கிடங்கு ஆகிய பகுதிகளில் வாக்காளர்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் வளர்மதி, அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் முன்னிலையில் 100 இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட 100 இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தங்களை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது கழக துண்டினை அணிவித்து இளைஞர்களை வரவேற்ற அதிமுக எம்எல்ஏ கே.ஏ. பாண்டியன் வரும் சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்படும்படி கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புத்தளம் பேரூராட்சி தெற்கு புத்தளத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட துணை சுகாதார நிலைய பல்நோக்கு கட்டிடத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான என் தளவாய் சுந்தரம் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தனது சொந்த நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிரிக்கெட் மட்டை, வாலிபால், கூடைப்பந்து மற்றும் கேரம் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை அப்பகுதிகளில் உள்ள வீரர்களுக்கு முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் வழங்கி உற்சாகப்படுத்தினார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சங்க தேர்தலை முன்னிட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் கழக நிர்வாகிகளோடு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வரும் 10ஆம் தேதி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு சிதம்பரம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கில் பணியாற்றும் ஊழியர்களிடம் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக எம்எல்ஏவுமான கே.ஏ. பாண்டியன் கழக நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திப்பம்பட்டி பேருந்து நிலைய பகுதியில் அதிமுகவின் சாதனைகளை விளக்கியும் திமுக அவலங்களை எடுத்துரைத்தும் பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் தருமபுரி மாவட்ட செயலாளர் கே.பி. அன்பழகன் தலைமையில் பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ்.ஆர். வெற்றிவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார், கோவிந்தசாமி உள்பட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் பண்பொலி பேரூராட்சிக்கு உட்பட்ட கந்தசாமிபுரம் கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடம் முன்பகுதியில் புதிய சிமெண்ட் பேவர் பிளாக் கற்கள் பதித்த ஷெட் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய சிமெண்ட் பேவர் பிளாக் கற்கள் பதித்த ஷெட்டை தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.